ஸ்டாக்ஸ் வாங்கி விற்று தலைவலியோடு இருக்கிற இன்வெஸ்டராக நீங்கள் இருக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். 1 கோடி என்ற இலக்கை அடையலாம். சில ஆயிரம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளராக நீங்கள் இப்போ இருந்தாக்கணும். லட்சங்களை கடந்து 1 கோடியை நீங்கள் எட்ட முடியும். மைல்ஸ்டோன்ஸ் 12 அதற்கான ஒரு இடம் தான். அது உங்களுக்காக தான் உருவாக்கியிருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் நிச்சயமாக 1 கோடி என்ற இலக்கை அடைய முடியும். ஒவ்வொரு மைல்களாக கடந்து 1 கோடி உங்களுக்கு வந்து சேரும். கீழே உள்ள ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள், M2W சேருங்க, நிம்மதியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் பிக் திங்கிங் அப்படிங்கிறதுலேருந்து எஸ்கேப்பே கிடையாதுங்க. நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வெறும் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்க, 100 மடங்கு அதிகரித்து அது 1 கோடி ரூபாய் மதிப்புக்கு வந்துடுது சில வருஷங்களில், மேபி 8, 10, 15 இயர்ஸில். சப்போஸ் நீங்கள் நான் ஸ்மால் இன்வெஸ்டர், நான் ஒரு 50,000 1 lakh தான் போடுவேன், அதான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி, நான் அந்த லெவலில் தான் திங்க் பண்ணுறேன்னாக்கா, இந்த ஸ்டாக்குடைய வேல்யூ 1 crore வரும்போது நீங்கள் எப்படி அதில் திங்க் பண்ணுவீங்க? உங்களுக்கு திங்க் பண்ண முடியுமா? இல்லை திங்க் பண்ண பயமாக இருக்குன்னு சொல்லி விற்றுருவீங்களா? ரெண்டாவது, 1 lakhலேருந்து 1 crore போகிறச்சு 1 lakh நான் வாங்கினா 5 lakh வந்துருச்சு, ரொம்ப ஏறி போச்சுன்னு சொல்லி விற்றுருவீங்களா? இல்லை இந்த ஸ்டாக்கை நான் வச்சுக்கணும், இதில் எனக்கு நம்பிக்கை இருக்குது, இது மதிப்பு கூடும், இது என் போர்ட்ஃபோலியோட மதிப்பு அதிகமானாலும் நான் காமாக இதை ஹோல்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? யூஸ்வலாக இன்வெஸ்டர்ஸ் 2 மடங்கு பண்ணால் மோஸ்ட்லி வெளியே போயிடுவாங்க. 50%லேயே 3/4 பேர் வெளியே போயிடுவாங்க. 5 மடங்கு பண்ணாக்க உறுதியாக இருக்க மாட்டாங்க. 20 மடங்கெல்லாம் பார்க்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவானாங்க. மார்க்கெட்டில் 1%க்கு கீழே, ப்ராப்ளி 0.1% தான் இருக்கும். இப்போது ஒவ்வொரு இன்வெஸ்டரும் இந்த 0.1%ல் இருக்கணும்னு விரும்பணும். அதை நீங்கள் ஒரு ஆஸ்பிரேஷனாக வச்சுக்கணும். இல்லைனா நீங்கள் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா டைட்டன் வச்சுருக்காருன்னு கதை சொல்கிறதும் வேஸ்ட்டு, கதை கேட்குறதும் வேஸ்ட்டு. இல்லை வாரன் பஃபெட்டை பற்றி டெய்லி பேசுறதும் வேஸ்ட். நான் வாரன் பஃபெட்டை பற்றி டெய்லி பேசுவேன், ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா பற்றி டெய்லி பேசுவேன், ஆனால் நான் ஒரு வணிகன்னு சொன்னால் நம்ம முதலீட்டு உலகத்தில் ஒரு கோமாளி ஆகிடும். நம்ம பேசுறது கேட்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, பட் ப்ராக்டிக்கலி we don't do anything respectable. ஸோ இஃப் யூ ஹேவ் டு டூ சம்திங் ரெஸ்பெக்டபிள், நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பல மடங்கு அதிகரிக்கும் போது எப்படி ஹோல்டு பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். சரி, நீங்கள் வால்யூம் பற்றி தானே பேசிகிட்டு இருந்தீங்க, குவான்டிட்டி பற்றி தானே பேசிகிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன ஸ்டாக்கு வேல்யூ ஏறுனா அதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். சார், குவான்டிட்டி வாங்கினா அந்த குவான்டிட்டியில் பெரிய பணம் பண்ணுனா அந்த குவான்டிட்டி எப்படி தக்க வச்சுக்கிறதுன்னு தெரிய வேணாமா? அந்த ஸ்டாக்கை விற்காமல் எப்படி அது டபுள் ஆகும்போது வெயிட் பண்ணுறது, எப்படி அது ட்ரிபிள் ஆகும்போது வெயிட் பண்ணுறதுன்னு தெரிய வேணாமா? இதை கற்றுக்கிறதுக்கு யூஸ்வலாக குவான்டிட்டி வாங்க ஆகிற டைமோட பல மடங்கு அதிகமாகும், ப்ராப்ளி twice or thrice. ஸோ இட் டேக்ஸ் இயர்ஸ் டு லேர்ன் திஸ். அவ்வளோ வருஷம் கழித்து கூட நம்ம அதை பர்ஃபெக்ட் பண்ணுறதுங்கிறது நடக்கவே நடக்காது. ஏன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட். அந்த மாதிரி நம்மளை மற்றவங்க ஒரு டைரக்ஷனில் தள்ள நினைக்கிறது ஒரு பெரிய சக்தி. உங்கள் தாட் ப்ராசஸை மாற்றுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க உங்களை சுற்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய வாய்ஸஸாக இருக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே இருக்கலாம். உதாரணத்துக்கு உங்கள் ரிலேட்டிவ்ஸ், க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், நீங்கள் நிறைய ஷேர் ஒரு கம்பெனியில் வச்சுருக்கீங்கன்னு தெரிஞ்சிருப்பாங்க. அது ஒய்ஃபாக இருக்கலாம், குழந்தைங்களாக இருக்கலாம், பேரண்ட்ஸாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம். இது இவ்வளோ வச்சிருக்கேப்பா, ஏறி போச்சே, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எல்லாரும் உங்களை கேட்பாங்க. ஸ்டாக் ஏறினோடனே ஏன் விற்கலன்னு கேட்பாங்க. நீ தான் இவ்வளோ பணம் பண்ணிட்டு இதை எடுப்பாங்க. இந்த ஸ்டாக்கை பற்றி இவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதை விற்று நீ காசாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, நல்லது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நமக்கு உதவி செய்வதாக நினைத்து கொண்டு வரக்கூடியவர்கள் முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, நம்ம எந்த ஸ்டாக்கை விற்கவே கூடாதோ, ரொம்ப நாள் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய மல்டி பேக்கர் பார்க்கணுமோ, 20 மடங்கு 30 மடங்கு 100 மடங்கு, அந்த ஸ்டாக்கை தான் விற்க சொல்லுவாங்க. அந்த ஸ்டாக் தான் அவங்க கண்ணை உறுத்தும். அதுதான் அதனுடைய டிசைன். ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் உங்கள் மைண்டில் கிளியராக பிக் திங்கிங்கோட இருந்தாக்கா, கிளாரிட்டியோட இருந்தாக்கா, பிஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு இருந்தாக்கா தான் உங்களால் அந்த ஸ்டாக்கை வச்சுக்க முடியும். இல்லைனா நீங்கள் 30 ரூபாய்க்கு வாங்கின ஷேரை 150 ரூபாய்க்குள்ளே விற்றுருவீங்க. ஆனால் அந்த ஸ்டாக்கு 4000 ரூபாய்க்கு போகும். 150 ரூபாய்க்கு விற்றுட்டு நீங்கள் 4000 ரூபாய்க்கு போகும்போது உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சரி, இது ஏதோ 100 ஷேர் 200 ஷேர் வாங்குறவங்க பண்ணுற தப்புன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ ஆர் டோட்டலி ராங். லட்சக்கணக்கில் ஷேர் வாங்குறவனும் இந்த தப்பை பண்ணுறான்.
ஸோ குவான்டிட்டி வாங்கி கூட இந்த டெம்பரமெண்ட்டை பில்டு பண்ணாதனால அவன் அடைய வேண்டிய இடத்த அடையாமல், போக வேண்டிய ஊருக்கு போகாமல் 2வது ஸ்டேஷன்லேயே இறங்கி வீட்டுக்கு போயிடுறான். எவ்வளோ பெரிய ஒரு வழி இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. இந்த வழி எல்லாருக்கும் உண்டு, எனக்கும் உண்டு, எல்லாருக்குமே உண்டு. ஆனால் திரும்பி பார்க்கும்போது நம்ம அந்த டெம்பரமெண்ட்டை போதுமான அளவு வளர்த்துக்கிட்டோமா, அதுக்கு நம்ம தானே பொறுப்பு. ஓகே, ஸோ இதை நாம தான் செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் அன்னைக்கு அது தெரியாது. அன்னைக்கு அந்த ரிக்ரெட் அதிகமாக இருக்கும்போது நம்ம ரொம்ப நெகட்டிவ் பர்சனாக மாறிடும். நெகட்டிவ் பர்சனாக மாறும்போது நம்மளால் நம்மளை அதுக்கப்புறம் டெவலப் பண்ணிக்கவே முடியாது, இம்ப்ரூவ் பண்ணிக்கவே முடியாது. அந்த நெகட்டிவிட்டி நம்மளை அடுத்த அடியை எடுத்து வைக்க அலோவ் பண்ணாது. ஸோ இந்த பிக் திங்கிங் அப்படிங்கிறது பிஸ்னஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல, கன்விக்ஷனை பட்டை தீட்டுவதில், மனசை தெளிவாக வச்சுக்கிறதுல, வருங்காலத்தை கிளியராக பார்க்கறதுல தான் இருக்குது. இதுதான் பிக் திங்கிங். நான் நிறைய பணம் பண்ணிடுவேன்னு சொல்கிறது பிக் திங்கிங் இல்லை. நான் பெரிய முதலீட்டு அறிவாளி அப்படின்னு சொல்கிறது பிக் திங்கிங் இல்லை. இந்த கிளாரிட்டி எப்படி கொண்டு வருங்கிறது தான் பிக் திங்கிங். இந்த கிளாரிட்டி வந்துருச்சுனாக்கா இந்த பிக் திங்கிங் உங்கள் மைண்டுக்குள்ளே வந்துடும். அப்போ நீங்கள் ஒரு குவான்டிட்டியை வாங்கினாக்கா அது குவாலிட்டியாகத்தான் இருக்கும். நீங்கள் மற்றதை வாங்க மாட்டீங்க. 9 out of 10 டைம்ஸ் நீங்கள் குவாலிட்டி தான் வாங்குவீங்க. இந்த இடத்துக்கு வரத்துக்கு யூஸ்வலாக ஒரு இன்வெஸ்டருக்கு 10 to 20 வருஷம் ஆகும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு யங்கர் இன்வெஸ்டர்ஸ் அதை விட ஃபாஸ்ட்டாக வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோவில் இந்த சப்ஜெக்டை இப்படி உடச்சி பேசுறதுக்கு காரணமே என்னுடைய இந்த ஒரு பாசிட்டிவிட்டி தான். மாறாக அவங்க சரியான விஷயங்களை புரிஞ்சிக்கலனாக்கா, அவங்க ஒரு தப்பான பாதையில் போயிட்டு அதில் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு அது பிக் திங்கிங்கை கொடுக்காதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கே டைம் ஆகிடும். அப்போ அவங்க திருப்பி ஆரம்பிக்கணும், முதல்லேருந்து ஆட்டத்தை ஆரம்பிக்கணும். ஸோ பரோட்டாவை கவுண்ட் பண்ணுற மாதிரி 99 சாப்பிட்டுட்டு மறுபடியும் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் எவ்வளோ வெறுப்பாக இருக்கும். ஸோ அது நடக்கக்கூடாது. அதனால தான் நான் சொல்கிறேன், எப்படி ஒரு பிஸ்னஸை வருங்காலத்தை நோக்கி நம்ம திங்க் பண்ணணும், கற்பனை பண்ணணும், புரிஞ்சுக்கணும். அதை எப்படி நம்ம முன்கூட்டியே நம்ம மைண்டில் இமேஜின் பண்ணோம். அந்த இமேஜினேஷன் எப்படி சரியாக வருதுங்கிறத எப்படி எவ்ரி குவார்ட்டர் ரிசல்ட்டையும் நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணி மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அந்த கன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு எப்படி அந்த குவான்டிட்டியை பில்டப் பண்ணணும். அந்த குவான்டிட்டியை பில்டப் பண்ண பிறகும் ஒரு குவார்ட்டர்லேயும் நம்ம கன்ஃபர்மேஷனை டெய்லி தேடிக்கிட்டே இருக்கணும். பேப்பரில் நியூஸ் டெய்லி வருதுன்னா அந்த கம்பெனியை பற்றி, அந்த நியூஸை நம்ம நினைக்கிறதோட சேருதா அல்லது திடீர்னு வேறுபடுகிறதா, நம்ம நினைக்கிற டைரக்ஷனில் தான் கம்பெனி போயிட்டுருக்கா அல்லது வேற ஒரு டைரக்ஷனில் போகுதாங்கிறத நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த கம்பெனியோட கஸ்டமர்ஸ்ட்டை பேசணும், அந்த கம்பெனியோட காம்படிட்டர்ஸ்ட்டை பேசணும், அந்த கம்பெனியில் இருக்கிற மற்ற ஷேர் ஹோல்டர்ஸ்ட்டை பேசணும். முக்கியமாக அந்த கம்பெனியை பற்றி நெகட்டிவாக சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நம்மளால் ஒரு கம்பெனி எப்படி குவாலிட்டி கம்பெனியாக இருக்குன்றத நம்ம மைண்டில் கிளியராக மேப் பண்ண முடியும். அப்படி மேப் பண்ணும்போது குவான்டிட்டி வாங்கிறது எளிதில் நடக்கும். வாங்கின குவான்டிட்டியும் நம்மளால் கம்ஃபர்டபுளாக ஓன் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் அ லாட் ஆஃப் ஒர்க், இட்ஸ் அ லாட் ஆஃப் கண்டினியூஸ் ஒர்க். அந்த ஒர்க்கை நீங்கள் டெய்லி பண்ணி தான் ஆகணும். இல்லைனா உங்களால் இந்த ஃபீல்டில் ஒரு பெரிய சக்தியாகவோ அல்லது ஒரு பெரிய குவான்டிட்டி வாங்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டராகவோ நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வளரக்கூடிய முதலீட்டாளராகவோ உங்களால் அதை செய்ய முடியாது. அதை நீங்கள் செய்யணும்னா இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். பிக் திங்கிங் இருக்கணும். அந்த கிளாரிட்டியை பிக் டெசிஷன்ஸுக்கு கொண்டு வரணும். அந்த பிக் டெசிஷன்ஸை க்ளீனாக ப்ரைஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். குவான்டிட்டியை வாங்கணும், வெயிட் பண்ணணும். அந்த கம்பெனி சரியான பாதையில் போகுதுங்கிறத ட்ராக் பண்ணணும். வெற்றி என்பது சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளி வரும்னு எதிர்பார்க்கணும். ஸோ வெற்றி லேட்டாக வந்தாலும் நீங்கள் அதுக்கு பொறுமையாக வெயிட் பண்ணுவீங்க. உங்கள் பொறுமையை நீங்கள் எந்த காலத்துலையும் இழக்க மாட்டீங்க. சில நேரங்களில் இப்படி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வெற்றி என்ன தெரியுமாகும், அவங்க நினச்ச டைமோட சீக்கிரம் வந்துடும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கே ஒருத்தருக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் 10 to 15 வருஷம் ஆகிடும். அதுதான் எங்களுடைய அனுபவம். பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்கர் இன்வெஸ்டர்ஸ்க்கு வேறு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தால் அது சந்தோஷம். வரும்னு எதிர்பார்ப்பேன். ஏன்னா இது இன்ஃபர்மேஷன் ஏஜ். ஒரு விஷயத்தை சீக்கிரம் புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான ஒரு ஈகோ சிஸ்டம் பில்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் லேர்னிங்கை பண்ணிங்கனாக்கா உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இந்த காலகட்டத்தின் தேவைக்கு ஏற்றபடி சீக்கிரம் அமையலாம். அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்களை போன்ற அதிக ஆண்டுகள் இருந்தவர்கள் அனுபவத்தை நம்புகிறோம். நீங்கள் அனுபவத்தை மட்டும் நம்பக்கூடாது, அதை கடந்து உங்களுடைய உழைப்பை நம்ப வேண்டும். உங்களுடைய நாலேஜ் சீக்கிங் ஆட்டிடியூடை நம்பணும். அதை நம்பினீங்கன்னா நிச்சயமாக உங்களால் சீக்கிரம் அதை அச்சீவ் பண்ண முடியும். சரி, இதெல்லாம் ஆயிடுச்சு. ஒரு கட்டத்திலிருந்து எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகிறது அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ந்து பேசுவோம்.
இந்த சப்ஜெக்ட் சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. ஒவ்வொரு முதலீட்டு பயணத்திலையும் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏர்லியர் த பெட்டர். சீக்கிரம் பேசும்போது நம்முடைய நீண்ட பயணத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய சக்தியாக அமையும், ஒரு பெரிய சப்போர்ட்டாக அமையும், ஒரு பெரிய சேஞ்ச் ஏஜென்ட்டாக இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ் அமையும். இந்த கான்வர்சேஷனை நம்ம சீரியஸாக எடுத்துக்கிட்டு நம்மளுடைய முதலீட்டு பயணத்தின் அடுத்த கட்டத்தை நோக்கி போவோம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.